வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். ஒவ்வொரு பெற்றோரோட மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய பயம். பழைய கல்வி முறை மற்றும் ஏஐ காலம். நம்ம குழந்தைங்க இதுக்கு நிஜமாவே தயாரா இருக்காங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்ஸ், எக்ஸாம்னு நம்ம பழைய சிஸ்டம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சாட் ஜிபிடி, ஏஐன்னு டிஜிட்டல் உலகம் அசுர வேகத்துல மாறிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நடுவுல நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்கு சரியா ரெடி ஆகுறாங்களா? ஒரு கூர்மையான கேள்வியாளராகவும் ஒரு அக்கறையான பெற்றோராகவும் இதை நாம ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. வாங்க உள்ள போகலாம். இந்த ஒற்றை வரிய கொஞ்சம் கவனிங்க. நம்ம குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, ஆனா எதிர்காலத்துக்கு தயாராகுறாங்களா? இது வெறும் கேள்வி இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய நிதர்சனம். டிஜிட்டல் உலகம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. ஏஐ, ஆட்டோமேஷன் எல்லாமே எதிர்கால வேலைவாய்ப்புகளை டோட்டலா மாத்திட்டு வருது. ஆனா நம்ம ஸ்கூல்கள்ல இன்னும் அதே மனப்பாடம் பண்ற முறைதான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இதை நினைக்கும் போது எந்த ஒரு பெற்றோருக்கும் கவலை வர்றது ரொம்பவே நியாயம்தானே? இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். மார்க் வாங்குறது மட்டும் போதுமா? எக்ஸாம்ல அதிக மதிப்பெண் எடுத்தா லைஃப்ல ஈஸியா ஜெயிச்சிடலான்னு நம்ம பல வருஷமா நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இந்த மார்க் சிஸ்டம் இன்னைக்கு நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதா? ஏஐ காலத்துல மார்க்கை விட ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு ஆய்வாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஆனா நாம இன்னும் மார்க்க மட்டுமே துரத்திட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ ஒரு பெற்றோரா நம்ம அன்றாட போராட்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த நல்ல பெற்றோர் செக்லிஸ்ட பாருங்களேன். எக்ஸாம் வந்துடுச்சுனாலே போதும், குழந்தைங்க படிச்சாங்களான்னு செக் பண்றது, அவங்க போனை பிடுங்கி வைக்கிறது, படிக்கலன்னா அவ்வளவுதான்னு மிரட்டுறது, தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சாதான் நாம ஒரு நல்ல பெற்றோர் அப்படிங்கிற கட்டாயத்துல நாம தள்ளப்பட்டிருக்கோம். அப்பாடா, இது நிஜமாவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி நாம என்ன கத்துக் கொடுக்கறோம்னு நினைக்கிறோம்? மனப்பாடம் செஞ்சு படிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு ஒழுக்கம், கடின உழைப்பு, சகிப்புத்தன்மை வருதுன்னு நாம நம்புறோம். ஆனா கல்வி ஆய்வாளர்கள் பார்வையில இதோட நிஜ முகம் வேற. மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற ஒரு வீடியோ கேம் மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்மளோட நச்சிரிப்பான கண்காணிப்புக்கு கீழே கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறோம். இது அறிவை வளர்க்கறத விட வெறுமனே ரூல்ஸை ஃபாலோ பண்ற மிஷன் மாதிரி தான் அவங்கள மாத்துது. இதனாலதான் இந்த ஒரு அதிர்ச்சியான உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே டெலிவர் பண்றது ஒரு முக்கியமான ஸ்கில். சிஸ்டம் என்ன கேக்குதோ அதை அப்படியே மனப்பாடம் செஞ்சு எக்ஸாம்ல எழுதுனா அதுதான் புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா இந்த கேமோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இது பிடிக்குதோ இல்லையோ, இதுதான் உண்மை. நம்ம பள்ளிக்கூடங்கள் இன்னும் தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த மிகப்பெரிய உண்மை ஒண்ணு இன்னும் இருக்குங்க. ஸ்கூலுக்குள்ள நடக்கிற இந்த குறைகளை தாண்டி வெளியில ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியே நடந்துட்டு இருக்கு. நாம இன்னும் பழைய காலத்திலே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா உலகம் அசுர வேகத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கு. அறிவோட மாற்றம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு சின்ன தகவலை ஞாபகம் வச்சுக்க குழந்தைங்க பல மணி நேரம் உழைக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ ஃப்ரீயா கிடைக்கிற சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் மூலமா ஒரு பெரிய அறிவு கடலையே வெறும் 2 செகண்ட்ல அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. பழைய காலத்தை சோர்வடைய செய்யற மனப்பாட முறைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆன் டிமாண்ட் ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாபெரும் வித்தியாசத்தை நாம கண்டிப்பா உணர்ந்தாகணும். இப்போ ஒரு லாஜிக்கான கூர்மையான கேள்வி வருது. எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த தகவலையும் கூப்பிட்ட குரலுக்கு கொண்டு வர முடியும்னா அப்போ நாம ஸ்கூல்ல எதைத்தான் டெஸ்ட் பண்றோம்? எல்லா தகவலும் விரல் நுனியில இருக்கும்போது இன்னும் மனப்பாடம் பண்றதை செக் பண்ணி என்ன சாதிக்க போறோம்? இந்த ரியல் வேர்ல்டுக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? இந்த கேப்ல பசங்க அவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அவங்களோட இந்த டிஜிட்டல் முகமூடிய பாருங்க. டீச்சர் கிட்ட பேசும்போது ரொம்ப சின்சியர் மாதிரி, தங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கூல் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அடக்கமான பசங்க மாதிரி தங்களை காட்டிக்கிறாங்க. ஆக அவங்க நிஜமாவே யாருன்னு அவங்களுக்கே தெரியறதுக்கு முன்னாடியே பலவிதமான போலியான பிம்பங்களை எப்படி கச்சிதமா உருவாக்குறதுன்னு இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு கத்துக் கொடுத்துடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஏஐ பாலிஷ் அல்லது ஏஐயின் மெருகோட்டல். ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே கச்சிதமா சாரி கேட்கறது, எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்கியூஸ் ரெடி பண்றது, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சரியான டோனாலிட்டி செட் பண்றது, இதற்கெல்லாம் அவங்க மூளைய கசக்கி யோசிக்கிறதே இல்ல. எந்த ஒரு எமோஷனல் உழைப்பும் இல்லாம டிஜிட்டல் டூல்ஸும் ஏஐயும் இது எல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருது. இங்கதான் பல பெற்றோர் செய்யற ஒரு பெரிய தவறு இருக்கு. டெக்னாலஜி நம்ம குழந்தைங்களுக்கு உதவுதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா
எந்த ஒரு தடையோ கஷ்டமோ இல்லாம ரொம்ப ஈஸியா நடக்கிற இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு நம்ம கவனிக்க தவறிடுறோம். இது நிஜமாவே ஒரு பெரிய எச்சரிக்கை மணிங்க. இத புரியணும்னா உளவியல்ல இருக்கிற இந்த கரடு முரடான விளிம்புகள், அதாவது ரஃப் எட்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட நாம தெரிஞ்சுக்கணும். பழைய காலத்துல நாம ஒரு தப்பு செஞ்சா அது எல்லாருக்கும் முன்னாடி பளீச்சுன்னு தெரியும். அந்த அவமானத்தை, அந்த இயலாமைய நாம ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வருவோம். அதுதான் நம்மளோட தகவல் தொடர்பு திறனை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. ஆனா ஏஐ காலத்துல அந்த விரக்திகள் எல்லாமே மறைக்கப்படுது. தப்பு பண்ணா உடனே கச்சிதமா சரி செஞ்சுக்கலாம். எந்த ஒரு வலியும் இல்லாம எல்லாமே ரெடிமேடா பெர்ஃபெக்ட்டா கிடைக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த சங்கடத்தையோ தவிப்பையோ ஒரு குழந்தை ஃபீல் பண்ணவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்க தப்ப திருத்திக்க பழகுவாங்க? நிஜமான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வளரணும்னா நம்ம தப்பு செஞ்சு அடிபட்டு திருந்தினா மட்டும்தான் முடியும். அந்த அனுபவத்தையே ஏஐ பறிச்சிட்டா நம்ம குழந்தைங்க எப்படி நிஜ வாழ்க்கைக்கு தயாராகுவாங்க? இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான கேள்விங்க. நேர்மையா இருக்கிறதுக்கும் பாசாங்கு செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு குழந்தை எப்படி கத்துக்கும்? எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்ல ஒரு போலியான பெர்ஃபெக்ட்டான இமேஜ மெயின்டைன் பண்ணியே பழகிட்டா நிஜ உலகத்துல அவங்களுக்கு உண்மையான தன்னம்பிக்கை எப்படி வரும்? அவங்களோட கரடுமுரடான குணங்களை சரி செய்யறதுக்கான வாய்ப்பையே இந்த டிஜிட்டல் உலகம் அவங்களுக்கு தர மறுக்குதுங்கிறது தான் கசப்பான உண்மை. ஒரு பக்கம் ஸ்கூல்ல நாம அவங்களுக்கு தேவையில்லாத திறன்களை சொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன்ல ஒரு பேரலல் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அதுதான் அவங்க பழக்க வழக்கங்களை உருவாக்குது, கம்யூனிகேஷனை வளர்க்குது, புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குது, பல சாத்தியங்களை திறந்து விடுது. அவங்களோட உண்மையான கல்வியும் அடையாளமும் அங்கேதான் உருவாக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், இந்த ஸ்கில் இல்லாம அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே கஷ்டம். ஆமாங்க, அடுத்த 10 வருஷத்துல எல்லாமே மாறும். வெறும் மார்க் வாங்குறத விட இந்த டிஜிட்டல் உலகத்தை எப்படி பேலன்ஸ் செஞ்சு கையாளுறது அப்படிங்கிற ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பேரண்டிங் நிஜமாவே எதை நோக்கி இருக்கணும்? இந்த கோட் நம்மளோட இறுதி இலக்க ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உண்மையான சவால் என்ன தெரியுமா? குழந்தைங்கள இந்த டெக்னாலஜியில ஜெயிக்க வைக்கணும், அதே நேரம் அதுல தங்களை முழுசா தொலைச்சிடாமலும் பாத்துக்கணும். டெக்னாலஜிய நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து சுத்தமா ஒதுக்க முடியாது. ஆனா அந்த ஏஐ உலகத்துல எப்படி சரியா டிராவல் பண்றது, அதே சமயம் தங்களோட அந்த நேச்சுரலான மெருகூட்டப்படாத நிஜமான குணங்களை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நாம தான் அவங்களுக்கு வழிகாட்டணும். ஃபைனலா இந்த ஒரு விஷயத்த ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஜெயிக்க மார்க் மட்டும் போதாது, சரியான மைண்ட் செட் தேவை. குழந்தைங்களுக்கு வெறும் பதில்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, அவங்கள கேள்விகள் கேட்க வைங்க. இந்த ஏஐ யுகத்துல நம்ம எஜுகேஷன், நம்ம பேரண்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பத்தின பார்வையையும் மாத்தி அமைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு செகண்ட் நின்னு யோசிச்சு பாருங்க, நாம எந்த பாதையில போயிட்டு இருக்கோம்? சிந்தனைய தூண்டுற இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு இதை நாம முடிச்சுக்கலாம். சிந்திப்போம், செயல்படுவோம்.